வணக்கம், நான் சஞ்சய் மாணிக்கம், ஜென்ம நட்சத்திரத்தோட மியூசிக் டைரக்டர். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன் காசி டாக்கீஸில். ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் வாங்க, தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியோட வாங்க. மியூசிக் ரியாக்ட் பண்ணுறத விட நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா, எங்களுக்கு மியூசிக் வைஸ் எங்களுக்கு எந்த விதமான ஒரு லேகும் இல்லை, நல்லா பேக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்காங்க. விச் எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் குட் ரிவ்யூ எனக்கு ஆக்சுவலி என் ஒர்க்கு. இப்போ தியேட்டரில் படம் பார்க்குறப்போ நான் ஆக்சுவலி நிறைய தடவை பார்த்துட்டேன் படத்தை ஆல்ரெடி. பட் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஆடியன்ஸோட, ஒரு பப்ளிக் ஆடியன்ஸோட பார்க்குறச்சு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பட் இட்ஸ் வெரி குட், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மறக்க முடியாத விஷயம்னா எப்படி சொல்கிறது, லைக் நாங்கள் வந்து இந்த படத்தை லாட்டின் சான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரிஜினல் லாட்டின் சான்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணுறச்சே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணோம், அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ஃபன் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படத்தில். ஒரு ட்ரை பண்ணனால நம்ம மக்கள் வந்து பயமுறுத்தணும், அந்த மாதிரி நம்ம மியூசிக் போடணும், அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணீங்களா? எஸ், டெஃபினெட்லி. ஏன்னா யூஷுவல் படத்தில் நமக்கு டெம்ப்ளேட்டாக மியூசிக் இருக்கும்ல, பேய் வந்தால் இப்படி தான் சவுண்ட் இருக்கும் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் பண்ணி புது சவுண்ட்ஸ்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் நான் இன்றைக்கி பார்த்ததில் ஒர்க் அவுட் இருக்குது. ஒரு 5-6 இடத்துல நிஜமாக ஒர்க் அவுட் இருக்குது. நிறைய பேர் பயந்தாங்க, அதை நான் பக்கத்து சீட்லேயே பார்த்தேன் நான். பட் வெரி ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்த்து வந்தீங்களா படத்தில்? நான் வந்து இந்த படத்தோட அந்த லாஸ்ட்டாக அந்த பையன் போயிடுவான்ல அந்த ஃபேமிலியோட, அந்த பையன்தான் இப்போது வில்லனா மாதிரி எதனா பண்ணுவான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து படம் அதேமாரி ஒரு பொண்ணை வச்சு முடிச்சிருச்சு லாஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு நல்லா ஜம்ப்ஸ்கேர்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா படம் நார்மலாக போயிடுச்சு படம். அதுக்கப்புறம் படத்தில் எந்த அப் அண்ட் டவுன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஹாரர் மாரி எதுவுமே காமிக்கல. அதுக்கப்புறம் படம் நார்மலாக தான் போச்சு. பழி வாங்குற சீனில் போ, ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டோரிக்கு வந்து இவங்க வேறு மாரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஆமாம். புரியல. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா சேஸே தான் போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப்ஸ்கேர் ஒரு நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரோ ஓகே, படம் நல்லா இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜ் தான், செகண்ட் ஹாஃப் சூப்பர் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சு கொடுத்தாங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் த்ரில்லிங்காக, ரொம்ப த்ரில்லிங்காக அந்த கடைசியில் அதே த்ரில்லிங்கை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு ப்ரோ. கொஞ்சம் கிராஃபிக்ஸ் தெரியல, அதில் எல்லாமே ஏதோ அந்த நாயெல்லாம் கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரியே இருந்தது என்னோட ஃபீல். அது பழி வாங்குற ஸ்டோரி இல்லை ப்ரோ, ஒரு ரிச்சுவல் மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே துரோகி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, அதுதான் ஸ்டோரி. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் தான் படமே, ஆனால் சொன்னால் தப்பாயிடும். அதனால தான் நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்குது. ஜென்ம நட்சத்திரம் உண்மையிலே வந்து இந்த நட்சத்திரம் ஜொலிக்குன்னு தான் வந்தேன், அங்கே ஜொலிக்காமே போயிடுச்சு. நான் தான் செல்லு டார்ச் வச்சு ஜொலிக்க வச்சேன். அந்தளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் என்னடா விஷயத்தை ஏதோ ஒரு ஜென்ம விஷயங்கள், ஏதோ பல சாத்தான் படம்லாம் நல்லா பழைய படம் பார்த்துருப்போம், குட்டி சாத்தான் அப்புறம் ஒரு அதெல்லாம் இருக்கா இல்லையான்றதான் விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து ஹாரர்ன்றாங்க, ஆனால் கண்டிப்பாக ஹாரருக்கு உண்டான எங்கேயுமே ஹாரருக்கு உண்டான விஷயம் பிஜிஎம் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஒரு பேயின்றாங்க, ஒரு பேய் இருக்கும் அப்படின்னு தான் வந்தோன்னா பேய் எங்கேயுமே காட்டல. இவங்களாம் வந்து ஒரு வேஷம் கட்டிக்கின்னு ஒரு கயிறை கட்டி இழுத்துக்கின்னு தண்ணி வலி இழுத்துக்கின்னு அப்படி தான் பண்ணுறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அப்புறம் சிஜி ஒர்க்லாம் எங்கேயுமே செட் ஆகலை, ஒரு சிஜி ஒர்க்லாம் கொஞ்சம் குறையா அந்த மாதிரியான ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஹாரருக்கு ப்ளஸ் சிஜி தான், அதிலே குறை பண்ணிட்டாங்க. மற்றபடி படம் நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு படம், பார்க்கலாம். இல்லை நம்ம ரெண்டுமே இல்லை அப்படின்னு தான் எதிர்பார்த்து போகணும். நம்ம எதிர்பார்ப்போட போனால் கண்டிப்பாக ஏமாற்றம் தான் அடைவோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் போனால் கண்டிப்பாக ஓகேடா ஏதோ ஒன்றாவது பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு சந்தோஷப்பட்டுருவோம். அந்த மாதிரி தான். பழி வாங்குற கதை இல்லை, ஒரு இடத்துக்கு பணத்தை தேடி ஒரு 5 பேர் 6 பேர் போகிறாங்க, பணம் எடுத்தாங்களா இல்லை இவங்க என்ன ஆனானுங்க ஏது ஆனானுங்க பணம் அப்படின்றதான் விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க. சில ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் சின்ன லேகு சின்னடா அப்படின்ற மாதிரி தான் போர் அடிக்கிற மாதிரி போச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம். பயமா கம்முன்னு இருங்க, பயமே வரலிங்க எங்கேயுமே. சவுண்டை போட்டு அவனே ஹீரோ ஒருத்தி ஆளு கத்தி 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 அவள் தான் இரிட்டேட் பண்ணியிருக்கான் நம்மளை. அந்த அளவுக்கு அவன் மட்டும் தான் இரிட்டேட்டு. மற்றபடி ஹீரோயினி கூட கொஞ்சம் இப்படி அப்படி எதுவும் இல்லை, நீட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. காமெடி இருக்குது, அவங்க பண்ணுற காமெடி நமக்கு சிரிக்க வரணும்ல, நமக்கு சிரிப்பு வரல. நானே 2 வாட்டி கொட்டி சிரிடா இது காமெடிடா அப்படின்னு நினச்சி நானே 2 வாட்டி சிரித்தேன், அவ்வளோதான். மற்றபடி ஓகே படம், ஒன் டைம் வாட்சபிள் சார், நல்லாயிருக்கு படம். நார்மல் தான். அந்த சாத்தான விஷயங்கள்லாம் இருக்கா இல்லைன்றதா ஒரு மூட நம்பிக்கை நம்ம எப்படி நம்ம சில பேர் இன்னும் நம்பிட்டு தான் இருக்காங்க. பெரியவங்கலாம் இது நம்பிக்கைடா, இது நம்பிக்கை விட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சில இடத்துல மட்டும் நிறைய சம்மந்தமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் புதுமையாக இருந்தது, அதை பாராட்டலாம் உண்மையாக. கிளைமேக்ஸு அது இல்லாமல் சாங் எங்கேயுமே பெருசாக ஒரே ஒரு சாங் மட்டும் தனியாக வருது. அப்புறம் சீனோட ஒன்றி போகிற ஒரு சீனு
படம் ஆன் டைம் வாட்சபிள். 2 ஹவர்லேயே படத்தை முடிச்சாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி ஆயிருக்கும். அந்தளவுக்கு பரவாயில்ல, நல்லா டீசெண்டான வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப வேறு லெவல் இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை ட்விஸ்ட்டு. அந்த தலைவாசல் ஒரு விஜய் சார், தலைவாசல் விஜய் ஒரு டாக்டர் கேரக்டர் வருவார். அவர்லாம் வந்து சாவர விதங்கள்லாம் ரொம்ப என்னடா திடீர்னு ஒருத்தன் வந்தான், ஒருத்தனை ஒரு குழந்தைய காப்பாற்றிருக்கான், அவனுக்கே இந்த நிலமன்ற போது தான் யாரா இதெல்லாம் பண்ணுறதுன்னு பார்த்தா கடைசியில் அந்த காப்பாற்றின குழந்தை வச்சது பேர் ஆப்பு. அதான் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. மியூசிக்லாம் எப்படி? பிஜிஎம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கெலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சிஜி ஒர்க்கு மட்டும் மெருகேற்றிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா படத்துக்கு ஹாரர்னாவே சிஜி ஒர்க்கு தான் இருக்கணும் ப்ளஸ்ஸாக. இவங்க அதையே மைனஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி சவுண்டை வச்சு என்ன பண்ணுறது, சவுண்டை கேட்டுன்னு ஆல்ரெடி தலை தான் வலிக்குது, அது மாதிரி தான் இருக்குது. மற்ற நம்ம பயமுறுத்துறது மியூசிக் தான் ரொம்ப. ஆமாம், ஆனால் அந்த ஹாரருக்கு உண்டான விஷயத்தை பிஜிஎம் அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்டெல்லாம் எங்கேயுமே குறல. சிஜி ஒர்க்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்துச்சு தோணுது. மற்றபடி ஓகே படம் ஒன் டைம் ஆச்சு. நல்லா பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். அவங்க எல்லாமே பிடிக்கும் அவங்களாம். ரொம்ப பெரிய ரொம்பலாம் பயமா இல்லை. ரொம்ப பயமே இல்லை சார். சும்மா இவங்க சவுண்டை போட்டு ஏமாற்றினுக்கிறாங்க ஆர்டர் பண்ணுன்னு. மற்றபடி படம் டீசெண்டாக இருக்குது, போய் பார்க்கலாம் ஒன் டைம். இப்போ இருக்கிற அழகாக வெயில் ஆயிரத்து பிரச்சனைகளோட சுற்றிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக 2 ஹவர் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஹாரர் படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அதுக்குண்டான எல்லா எஃபெக்ட்டும் உள்ளே இருக்குது, நல்லா இருக்குது.